வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கொடையின் சார்பாக அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 27 நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன, எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் என்னென்ன பலன்களை அடைகிறார்கள், சுப பலன்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எவை, சிற்சில அனுபவங்களையும் சிரமங்களையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எவை என்பதை தெளிவாக காணவிருக்கின்றோம். பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்தில் ஜனிக்கக்கூடிய நபர் மற்ற நட்சத்திரக்காரர்களோடு ஒரு வாழ்வியலை வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அனைத்து நட்சத்திரக்காரர்களாலும் ஒரு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னா எல்லாராலையும் அது கிடைக்கிறது இல்லை. அப்ப ஒரு சில நட்சத்திரக்காரர்களால மட்டுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்குது. அவர்களோடு மட்டுமே நம்மளால இணக்கமா பழக முடியுது. ஒரு சில நட்சத்திரக்காரர்களோட என்னதான் இணக்கமா பழகினாலும் அவர்களோட ஒத்து போறது. அந்த அடிப்படையில புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் விசாகம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களோடு எவ்வகையில் உறவு பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கிறார்கள், அன்பு உறவுகளாக இருக்கிறார்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கார்கள். அதாவது உங்களை போலவே இவங்க சிந்திக்கக்கூடியவர்கள், உங்களை போலவே இவர்களோட குணாதிசயங்கள் பண்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த நட்சத்திரத்துல உங்க வீட்டுல நபர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லையும் இவர்கள் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி பழகக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனா இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா, முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது இவர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க, இவர்களை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா முக்கியமான முடிவு எடுக்கும் போது பல்வேறு கோணங்கள்ல நாம யோசிச்சு முடிவு எடுக்கணும். இவர்கள் உங்களை போலவே சிந்திக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, இவர்களோடு கலந்து ஆலோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு சரியா இருக்காது. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். எல்லா நிலையிலும் கஷ்ட நஷ்டங்கள்ல உங்களோடு துணை நிற்பவர்களாக இருக்கிறார். வருமானத்திற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். ஒரு வாய்ப்பு அமைதுன்னா அதை உங்களுக்கு சொல்லிவிடக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உங்களோட அனைத்து இடங்களிலும் உங்கள் கருத்துக்கு ஏற்ப பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லா நிலையிலும் லாபம் தரக்கூடிய காரியங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா, அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நண்பர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியா அஸ்வினி மகம் மற்றும் மூல நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் மிகச்சிறந்த நண்பர்களாக உறவுகளாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா உங்களை நன்னெறிப்படுத்தக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆன்மீக பயணங்கள்லாம் இவர்களோட தான் நீங்க போவீங்க. பல விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள், உங்களை நிதானப்படுத்தக்கூடியவர்கள். அதே சமயம் கொஞ்சம் சுயநலம் இருக்கக்கூடியவர்கள். உங்களை பல இடங்கள்ல பயன்படுத்துவாங்கன்னா எந்த சூழலையும் இவர்களால உங்களுக்கு கெடுதல் நடக்காது. தன்னுடைய காரியத்துக்கு உங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சுயநலவாதிகளாக இருப்பார்கள், அவ்வளவுதான். மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். புண்ணியத்தால் கிடைத்த நண்பர்கள்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய புண்ணிய காரியங்கள் இவர்களோட இணைஞ்சுதான் நீங்க செய்யற மாதிரியான சூழ்நிலை வரும். உங்கள் வாழ்வோடு தொடர்புடைய விஷயங்கள்ல இவர்களுடைய பணி அப்படிங்கிறது இருக்கும். வாழ்வியலோடு உங்களுடைய மூதாதையர் வழியிலேருந்து நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது சார்ந்த நண்பர்கள் அப்படின்னு சொன்னா இவங்க தான். எல்லா சூழலும் உங்களுக்கு அந்த புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டீங்கன்னா, கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு மிகச்சிறந்த ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள். சொல்ல போனா உங்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள். ஒரு விஷயத்த இவங்க கிட்ட சொல்லி இது சம்பந்தமான தகவல் வேணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு மடங்கு யோசிச்சீங்கன்னா அதை விட பல மடங்கு உங்களுக்கு யோசிச்சு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அதனால இவர்களை பொறுத்தவரை என்னன்னா, எல்லா நிலையிலும் இவர்களை நீங்க ஒரு நல்ல ஆலோசகர்களாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. ரொம்ப நிதானமா உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்க இடத்துல இருந்து யோசிச்சு ஒரு விஷயத்த இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. வருமானத்திற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பண உதவி உங்களுக்கு செய்வாங்க. எல்லா நிலையிலும் உங்களை நம்புவாங்க. மிகச்சிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொன்னா இவங்க தான். இவங்கள மாதிரியான ஆட்களை நீங்க பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகச்சிறப்பா இருக்கும். ஆலோசகர்களா வச்சுக்கிட்டீங்கன்னா மிகச்சிறப்பா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை.
அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மிகச் சிறப்பான நண்பர்கள். உங்களை ரொம்பவே நம்பக்கூடியவர்கள். வணிகம் சார் நண்பர்கள்னு கூட இவங்களை சொல்லலாம். எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களாக தான் இருப்பாங்க. முதல்ல பணி வாய்ப்பு உங்களுக்கு தந்த மனிதர்கள் அப்படின்னு சொன்னா இவங்களா இருப்பாங்க. தரக்கூடியவர்கள் இவர்களாக தான் இருப்பாங்க. உங்க மேல ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும். உங்ககிட்ட நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைப்பாங்க. புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. யார் உங்களை விமர்சிச்சாலும் அதை எல்லாத்தையும் கடந்து உங்களை நம்பி அந்த வேலையை ஒப்படைப்பாங்க. இவங்க உங்க கம்பெனியுடைய பாஸா இருந்தாங்கன்னா கம்பெனியுடைய முக்கியமான பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க. இவங்க உங்களுக்கு மேலதிகாரியா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எல்லா நிலையிலும் உங்களுடைய தொழில் சார்ந்த பணி சார்ந்த வளர்ச்சியினை வழங்கக்கூடிய நல்ல நண்பர்கள் இவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நண்பர்கள். உங்களுக்கு எவ்வளவுதான் நீங்க கோபப்பட்டாலும் உங்களை விட்டு விலகாத நண்பர்கள். உணர்வு ரீதியான நண்பர்கள்னு கூட இவங்களை சொல்லலாம். எல்லா நிலையிலும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய நபர்கள். உங்கள் மீது அதிகப்படியாக கோபப்படுவார்கள், திரும்ப வருத்தப்படுவாங்க, ஒரு 2 நாள் பேசாம இருப்பாங்க, திரும்ப வந்து அவங்களே பேசுவாங்க. இவர்களோடு நீங்கள் போடக்கூடிய சண்டையெல்லாம் அன்பினால் வரக்கூடிய சண்டை, பொசசிவ்னஸ்னால வரக்கூடிய சண்டைன்னு கூட சொல்லலாம். அதீத அன்பு உங்கள் மீது உடையவர்கள், உங்களின் மீது உரிமை உடையவர்கள். அவ்வளவு பாசத்தை உங்க மேல காட்டுவாங்க. உங்களை பற்றி விளம்பரம் செய்யக்கூடியவர்கள். நீங்க நல்லவர், திறமையானவர் அப்படிங்கிறத மற்றவர்கள்ட்ட பேசுவாங்க. உங்க முகத்துக்கு முன்னாடி என்ன பேசுறாங்களோ அதையே தான் உங்க முகத்துக்கு பின்னாடி பேசுவாங்க. மிகச் சிறப்பாக அனைத்து வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள். தன்னுடைய நண்பர்களை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. உங்களுடைய நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்தி கொடுப்பாங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுப காரியங்களாக இருந்தாலும் சரி, துக்க காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் உங்களோட நிற்கக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருந்துக்கணும். பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது இவங்க உங்க கூட பண்ணவே மாட்டாங்க. அதனால பண பரிவர்த்தனை இவர்களோடு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இவங்க பண பரிவர்த்தனை பண்ண மாட்டாங்க உங்க கூட. அதனால அது தவிர்த்து மற்ற எல்லா விதத்திலும் மிகச் சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடியவர்கள். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பயமும் தடுமாற்றமும் வருதோ அந்த இடத்துலலாம் உங்களை சரி செய்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ச்சியா ஓட வைக்கக்கூடியவர்கள். ஆனா இவங்களை பொறுத்தவரை இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆலோசனை உங்களுக்கு சரியா செட் ஆகுமானா அங்கதான் கொஞ்சம் நீங்க நிதானமா இருக்கணும். இவர்கள் தன்னுடைய இடத்துல இருந்தே ஒரு விஷயத்த யோசிச்சிருவாங்க. அது சில நேரங்கள்ல உங்களுக்கு செட் ஆகாம போயிடலாம். அதனால நீங்க இவங்க விஷயத்தை பொறுத்தவரை கவனமா தான் இருக்கணும். இவர்கள் ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து நீங்க லைஃப்ல பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நீங்க நேரடியாக அப்படியே பயன்படுத்தினீங்கன்னா சில நேரங்கள்ல சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். ரொம்பவே நீங்க எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஃபில்டர் பண்றது ரொம்ப நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிச்சு அதை நடைமுறைப்படுத்துவதுங்கிறது உங்க வாழ்க்கையில ஆரோக்கியத்தை கொடுக்கும். மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய ஆற்றல் மிக்க நண்பர்கள் இவங்கெல்லாம். அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பரணி, பூரம், பூராட நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள். ஆனால் உங்களின் மீது நம்பிக்கை குறைந்தவர்கள். ஏதாவது ஒரு வேலையை உங்கள்கிட்ட நம்பி ஒப்படைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சுதாரிப்பாங்க. உங்களின் திறமையை முழுமையாக நம்பாதவர்கள். நீங்க அதை எப்படி பண்ணுவீங்களோங்கிற சந்தேகம் இருக்கும். நீங்க இவர்களை நம்பி ஏதாவது ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்கன்னா பல்வேறு தடுமாற்றங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது சரியா செய்ய மாட்டாங்க. உங்களிடம் கேஷுவலா பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார். உங்களின் மீதான பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு குறைவா இருக்கும். அதனால இவர்களை பொறுத்தவரை நீங்க பணியாளர்களா அமைச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் லைஃப்ல. அப்ப பணியாளர்களாக நீங்க இவர்களை அமைத்துக் கொள்ளும் பொழுது உங்களால வேலை வாங்க முடியாது, கஷ்டப்படுவீங்க. நீங்க கம்பெனி ஓனர்ஸா இருந்து இந்த மாதிரி லேபர்களை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், நல்லா பழகலாம். இவர்களை பொறுத்தவரை நீங்க எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னா இவர்கள்ட்ட ரிக்வஸ்டா கேட்கணும், ஹெல்ப்பா கேட்கணும், இது எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு. தன்னை விட கீழே இருக்கக்கூடியவர் நம்மிடம் வந்து உதவி கேட்கிறார் அப்படிங்கிற மனநிலையில உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க.
அதனால இவர்களிடம் கட்டளையிட்டு ஒரு வேலையை உங்களால நடத்திக்கவே முடியாது. இவர்களிடம் ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய வேலைகளை முடிச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இவர்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. மற்றபடி எந்த விதத்திலும் இவர்களால உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள் தான். அடுத்தபடியா பார்த்துட்டோம்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள். இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்களோடு பழகி இருந்தாலும் கூட உங்களை பத்தி வெளியில அவதூறா பேசுவாங்க. உங்களை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு துரோகியாக இருக்கக்கூடியவர்கள், எந்த விதத்திலும் உங்கள் கர்மாவோடு ஒரு பாசிட்டிவான தொடர்பு இல்லாதவர்கள் சொன்னாங்க. இவங்களை பொறுத்தவரை என்னன்னா எந்த சூழ்நிலையும் இவர்களால நன்மை அப்படிங்கிறது நடக்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். உங்களுக்கு இவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாரையும் நம்ம எட்டங்கள்லாம் வைக்க முடியாது, எல்லாரோடையும் பழகித்தான் ஆகணும். ஆனா கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறதுங்கிறது ரொம்ப நல்லது. இவங்க விஷயத்துல ரொம்பவே நிதானமா இருக்கணும். இவர்கள்ட்ட ரகசியங்களை சொல்லக்கூடாது. ரகசியங்களை சொன்னீங்க அப்படின்னா இந்த ரகசியங்களை அப்படியே வெளியில சொல்லுவாங்க. இவர்களை பர்சனல் செக்ரட்டரியா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிங்கிறது கடுமையா பாதிக்கப்படும். இவர்களால நிறைய நெருக்கடி சந்திச்சிருக்கு. பல ரகசியங்களை உங்களை பத்தி வெளில சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்து. இவர்களை காதல் செய்தால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. அந்த காதல் தோல்வியில முடியலாம். அதனால பல்வேறு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்களை பொறுத்தவரை திருமணம் செய்தால் வாழ்க்கை ஒரு நிறைவுறாத சூழ்நிலையிலேயே போகும். ரொம்ப சங்கடமான சூழலே போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதனால எல்லா விதத்திலும் இவர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. மற்றபடி பழகலாம், ஆனால் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. பார்ட்னர்ஷிப்லாம் இவங்க கூட பண்ணிட வேண்டாம். வணிகம் உங்களுக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிடும். கடைசியில் 2 பேரும் கடுமையான எதிரிகள் ஆயிடுங்க. அதனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இவங்க கூட போடுறது ஆரோக்கியம் கிடையாது. அப்ப எல்லா விதத்திலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுறது இவர்களை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா நிலையிலும் இவர்களை நீங்க ஜெயிக்க முடியாது, இவங்க தான் ஜெயிப்பாங்க. அதனால உங்களுக்கு வலியும் வேதனையும் மிஞ்சக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தள்ளிருங்க, அதுவே ரொம்ப நல்லது. இது முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு செய்யப்பட்ட பதிவு. இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளின் ஏற்ப, வலுவிற்கு ஏற்ப சில நல்ல உறவுகளும் அமையலாம். ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.